மூஞ்சி முடிச்சு சீரியல்ல நம்ம நந்தினி வந்து சொல்றாங்க, யாருக்காக எதுக்காண்டி என் கழுத்துல கிடக்க தாலியை மட்டும் நான் கலத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றது இததான் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம நந்தினி கிட்ட நம்ம சூர்யாவோட அக்கா கேக்குறாங்க, இதுக்கு நீ தாலியை கலத்தாம இருந்தா தாலியை கலத்தி கொடுத்துட்டு போக வேண்டியதானே, ஏன் தாலியை கலத்த மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம நந்தினி வந்து பதிலடி கொடுக்குற விதமா பேசுறாங்க. உங்க கழுத்துல கிடக்க தாலியை கலத்துங்கன்னு சொன்னா நீங்க கலத்துவீங்களா, கலத்த மாட்டீங்களா? அதே போலதான் நானும் யாருக்காகவும் எதுக்காண்டி என் கழுத்துல கிடக்க தாலியை கலத்த மாட்டேன், கலத்தவும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நந்தினி வந்து சொல்ல போறாங்க. இதை கேட்ட சுரேகா அவங்க அக்கா எல்லாம் பயங்கரமா கோவப்பட போறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம சூர்யாவை நம்ம நந்தினி வந்து கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாங்க. கையில அடிபட்டு இருக்கு, அவருக்கு சட்டை மாத்தி விடுறது, அவர் ஆபீஸ்க்கு அனுப்பி விடுறது, இந்த வேலையை ஃபுல்லா நம்ம நந்தினி தான் பாத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம அர்ச்சனா வந்து பயங்கரமா கடுப்பாகி வயிற்றுச்சல் பட போறாங்க. அது மட்டும் இல்லாம நந்தினி இந்த வீட்டை விட்டே விரட்டுறக்காண்டி அடுத்தடுத்து பிளான், அடுத்தடுத்த திட்டங்கள்லாம் நம்ம அர்ச்சனா வந்து போட போறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றம் இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம நந்தினி இத்தனை நாள் வந்து அர்ச்சனாவை ரொம்பவே நம்பிட்டு இருந்தாங்க. இனிமேல் தான் நம்ம நந்தினிக்கு அர்ச்சனாவை பத்தி தெரிய வரப்போகுது. சூர்யா சார் சொன்னதெல்லாம் ரைட் தான், அர்ச்சனா ரொம்ப கேவலமானவங்க தான், ஆசைப்பட்டதை அடையிருக்காங்க, இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கறத நம்ம நந்தினி வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கதான் போறாங்க. நந்தினியை வீட்டை விட்டு விரட்டுறக்காகவும் சூர்யாவே நம்ம நந்தினியை விரட்டணும் அப்படிங்கறக்காக நிறைய விஷயங்கள் நம்ம அர்ச்சனா வந்து பண்ண போறாங்க. இந்த இதுக்கு முன்னால பண்ண விஷயம் எல்லாமே நம்ம நந்தினிக்கு தெரிய வரப்போகுது. இனி நம்ம அர்ச்சனா கிட்ட நம்ம நந்தினி வந்து கவனமா இருக்க போறாங்க. அர்ச்சனா வந்து பண்ணி வச்ச அந்த வேலைகளுக்கெல்லாம் நந்தினி வந்து பலியாடா இருந்தாங்களே, இப்ப அர்ச்சனா தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. நகை திருட்டு பழி போட்டது, விஷத்தை சாப்பாட்டுல கலந்தது எல்லாமே அர்ச்சனா தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அர்ச்சனாவுக்கு சரியான பாடம் புகட்டணும் நம்ம நந்தினி அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.